மொழி பற்றி பேசும் திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்து கூட போடுவதில்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் பாரத் மாநாட்டில் நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் राहुल जोशीயுடன் கலந்துரையாடலில் அமித்ஷா விமர்சனம். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएमके नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. நீட் விலக்கு விவகாரத்தில் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். நீட் தேர்வு விலக்கு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக பாஜக. நீட் விலக்கு பெறப்படும் என உறுதியளித்து மாணவர்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக விஜய் அறிக்கை. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என தகவல். நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கொட்டி தீர்த்த மழை. நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதே ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. எஸ்ஐ பணியிட தேர்வில் ஓராண்டு வயது தளர்வு அளிக்க கோரி வழக்கு. சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரி, கொல்லத்திற்கு கோடைக்கால சிறப்பு ரயில். தாம்பரத்திலிருந்து கோவை, போத்தனூருக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ரயில் இயக்கம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் தகனம். வடபழனி ஏவிஎம் மின்மயானத்தில் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளித்த காவல்துறையினர். தஞ்சாவூர் மாவட்டம் நடுகாவிரியில் அடிதடி வழக்கிற்காக சகோதரரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றதற்கு எதிர்ப்பு. காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த 2 சகோதரிகளில் ஒருவர் மரணம். தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். அசோக்குமார் உட்பட 13 பேரும் ஜாமீன் உத்தரவாத தொகையாக தலா 2 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவு. சென்னையில் நீதிபதியின் மகனை தாக்கியதாக கைதான நடிகர் தர்ஷனுக்கு ஜாமீன். அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. ஜிப்லி படங்களை உருவாக்குவதால் ஆபத்தில் சிக்கும் வாய்ப்பு உள்ளது. பயனாளர்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. அனைத்து உலக நாடுகள் மீதான பதிலுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த ட்ரம்ப். சீனாவுக்கு மட்டும் 125% வரி அதிகரிப்பு. தன்னுடன் சுமூக உடன்பாடு மேற்கொள்ள பல நாடுகளும் கெஞ்சுவதாக கொக்கரிப்பு.
ராஜஸ்தான் அணிக்கு எதிரான IPL போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறி அசத்தல். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்காது என்று உறுதியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஊழலை மறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் சாடியுள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்தியாவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிய அமித் ஷா, தென் மாநிலங்களுக்கு பாஜக அநீதி இழைக்காது என்று உறுதியளித்தார். தென் மாநிலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்றும் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் உட்பட இந்தியா கூட்டணி ஆளும் வேறு எந்த மாநிலத்திலாவது இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களா என்று வினவிய அமித் ஷா, திமுகவினர் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என்றும் சாடினார். रैंपट करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் திணிக்கப்பட்டதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார். UPSC உள்ளிட்ட தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுதும் வாய்ப்பை வழங்கியவர் பிரதமர் மோடி என்று கூறிய அமித் ஷா, திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றும் விமர்சித்தார். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी DMK नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். कोई खिलाड़ी मैच खेलने जाएगा, सामने टीम कैसी भी हो, पिच कैसी भी हो, वो क्या कहेगा, नहीं हम आज हार जाएंगे, ऐसा कहेगा क्या? अरे भाई हमारा 300 था तो हमने 400 कहा, इसमें क्या बुराई की है भाई? हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அமித் ஷா தெரிவித்தார். இந்நிலையில் தாங்கள் எந்த மொழியில் கையெழுத்திட வேண்டும் என்பதை அமித் ஷா முடிவு செய்ய முடியாது என்று நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்தார். இப்பவே தமிழ்நாட்டில் இருந்து போற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மணி நேரம் அந்த அவையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் உட்பட. அப்ப இன்னும் 848ன்னா 10 நிமிஷம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உங்களுக்கு தேவையே இல்லை. 6-7 மாநிலங்களில் நீங்க தேர்தலை சந்திச்சாவே மெஜாரிட்டி வந்துருவீங்க. அப்படின்னா தென் தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முடியாது என்று திமுக MP கனிமொழி சோமு தெரிவித்தார். நிச்சயமாக திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை வாழ்கிற வரைக்கும், தமிழர்கள் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அவர்களால் கால் பதிக்க முடியாது. 2026 நமது முதல்வர் கூறியது போல், தளபதியார் கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் 2ற்கு மேல் தொகுதிகளை வெல்வோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் கனிமொழி சோமு கூறினார்.